ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் நகெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 8 பீஸ் அளவுக்கு பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கப் அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட் தரும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. வினிகர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணும்போது பல்ஸ் மோடில் தான் கிரைண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பல்ஸ் மோடில் பண்ணக்கூடாது. ரெகுலராக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 4 தடவை நீங்கள் பல்ஸ் மோடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் வந்து ரொம்பவும் அரியாமல் அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் அரியாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மின்ஸ்டு மீட்ல இருந்து ஒரு ரவுண்டான பால் எடுத்துட்டு நடுவில் வந்து நல்லா நீங்கள் வந்து தட்டி விட்டுட்டு இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையும் நல்லா வந்து நீங்கள் கர்வ் மாதிரி நீங்கள் அழகாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷேப் வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்க மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஷேப்பில் தான் ரெடி பண்ணணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிளேட்ல 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கப்பில் ஒரு முட்டையை வந்து உடைச்சி போட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி இதையும் நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட்டை வந்து நீங்கள் ரஃப்பாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்துட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் தான் வந்து கிரைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ டெக்ஸ்டர் பார்த்தாவே தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடரியாக ரெடி பண்ணிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் கிரம்ஸ் பவுடரை வந்து இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே அருமையான பிரெட் கிரம்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த சிக்கன் நகெட்ஸ் எடுத்து மைதால நல்லா வந்து ஃபர்ஸ்ட் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் கூட கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம மைதால கோட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் நகெட்ஸை வந்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையில வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்க டிப் பண்ணிட்டு முட்டையை வந்து டோட்டலா ட்ரைன் பண்ணி எடுத்து அழகா நம்ம பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நகெட்ஸ் வந்து ஃபுல்லாமே இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நீங்க நல்லா வந்துட்டு பர்ஃபெக்டா கையிலே வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் எந்த விதமான கிராக்லாம் வராது நம்ம ஆயில்ல சேர்க்கும் போது. இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஈவனாக குக் ஆகும். இதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் நகெட்ஸ் வந்து எல்லாமே ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று நீங்கள் அடுத்தடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆன உடனே நீங்கள் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து திருப்பி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் அழகாக வந்து சிக்கன் நகெட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் கிரன்ச்சியாக அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கக்கூடிய சிக்கன் நகெட்ஸ் வந்து வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். இது வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சஜஷனை கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம OMG சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். பாய்.